இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நெல்லை மாவட்ட மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து சீராததன் காரணமாக 28வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்து உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அழகிய நம்பி இணைப்பில் உள்ளார். அழகிய நம்பி, இன்னும் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாறு மற்றும் அகஸ்தியர் அருவிகள் சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்நிலையில் மணிமுத்தாறு அணையானது அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த அருவியில் குளிப்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை பெய்ததை அடுத்து கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணமாக தடை விதிக்கப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். தொடர்ந்து மழை இருந்து வந்த நிலையில் பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி முதல் அருவியில் பயணிகள் பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் குளிக்க அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்தும் மலைப்பகுதியில் நாள்தோறும் சிறு சிறு தூறல் கனமழை பரவலாக பெய்து வந்ததை அடுத்து அருவிக்கு நீர்வரத்து இன்னும் சீராகவில்லை. குறிப்பாக நேற்று இரவு முதல் இந்த காலை வரை மணிமுத்தாறு வனப்பகுதியான ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, மாஞ்சோலை பகுதிகளில் கொஞ்சம் பரவலாகவே கனமழை பெய்தது. அதாவது ஊத்து பகுதியில் 32 மில்லிமீட்டரும், நாலுமுக்கு பகுதியில் 28 மில்லிமீட்டரும், காக்காட்சி பகுதியில் 22 மில்லிமீட்டரும், மாஞ்சோலை பகுதியில் 19 மில்லிமீட்டரும் மழை பெய்தது. இதனால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து கட்டுக்குள் உள்ள நிலை ஏற்படவில்லை. இதனால் பயணிகள் குளிப்பதற்கு இந்த 28வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே நேரத்தில் அகஸ்தியர் அருவியில் நீர்வரத்து சீராக உள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மணிமுத்தாறு அருவியில் பயணிகள் பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி அழகிய நம்பி.